தமிழக அரசின் அனுமதியின்றி சிபிஐ விசாரணை நடத்த முடியாது என்ற அடிப்படை அறிவின்றி கள்ளக்குறிச்சி சம்பவம் குறித்து அமித்ஷாவிடம் அண்ணாமலை சிபிஐ விசாரணை கோரியுள்ளார் என்று செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை இவ்வாறு கூறினார். கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து உதவி வழங்கிட வேண்டும் என்று மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் ராகுல் காந்தி தன்னை அறிவுறுத்தியதாக அவர் குறிப்பிட்டார். தற்காலிக நாடாளுமன்ற தலைவராக மகதாப் என்பவரை பாஜக அரசு நியமித்துள்ளதன் மூலம் மலிவான அரசியலை செய்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். மத்திய அரசு நடத்தும் தேர்வுகளின் மீது மாணவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் தான் நீட் மறுதேர்வை 50% மாணவர்கள் புறக்கணிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். ஒன்றிய நிதியமைச்சர் நேற்று ஏஎன்ஐ செய்திக்கு ஒரு பேட்டி கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார் என்றால், கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவத்திற்கு அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் வாய் திறக்கவில்லை என்று ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். எங்குதான் அரசியல் செய்ய வேண்டும் என்று நாகரிகம் இல்லாமல் இப்படிப்பட்ட அநாகரிகமான அரசியலை, மலிவான அரசியலை பாஜக இப்பொழுது கையில் எடுக்கிறது. எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் சம்பவ செய்தி கேட்டவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நேரடியாக அங்கு சென்று மருத்துவமனையில் உள்நோயாளியாக இருக்கின்ற பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து ஆறுதல் கூறி அவர்களுக்கு வேண்டிய மருத்துவ உதவிகளை நீங்கள் செய்யுங்கள். இது இப்படி இருக்கையில் புதுடெல்லியில் இருக்கின்ற தலைவர்கள் வாய் திறக்கவில்லை என்று பிணத்தின் மீதும் மலிவான அரசியல் செய்வதை பாஜக தலைவர்கள் தவிர்க்க வேண்டும்.